உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது எல்லாருக்கும் சாத்தியமா சார்? ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு ஜாப்ல சேர்றாரு அப்படின்னால் ஒரு கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 40 வயசில் ரிட்டையர் ஆறாரா, இல்லை 50 வயசில் ஆறாரா, 60 வயசில் ஆறாரா. இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேர் உங்களோட 20 இயர்ஸ்ல விட்டுடுவாங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றதுக்கு. ஸோ ஒரு 40-50 ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண முடியுமா சார்? ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன அப்படின்னா நீங்கள் எர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய தொகை கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு வீடு மட்டுமே போதும் அப்படின்ட்டு. இது எப்படி சார் பார்க்க? ரிட்டையர்மெண்ட்டுக்கு வீடு மட்டுமே போகிறோம் அப்படின்னா அதில் பல சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிதான் ஆகணும். ஸோ அந்த 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆகும் பொழுது வருமானம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். செலவுகள் ஜாஸ்தியாகுமே ஒழிய கம்மியாகும். ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு எல்லாத்துலேயுமே முதலீடு பண்ணுறதுனால உங்களுக்கு அது பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும்போது பெரிய தப்பு பண்ணுற விஷயம்னா என்ன சார்? பெரிய தப்பு பண்ணுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டில் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் பெரிய தப்பு. ஸோ எப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்களோ அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க முதலீடு தொடங்கினாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வேலட் வெல்த்தினுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான ஸ்ரீதரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சரி, இப்போ நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க நிறைய மிஸ்டேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தேவையா? ஏன்னா இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே இஎம்ஐ லோன்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதே கஷ்டம். அதையும் தாண்டி இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது எல்லாருக்கும் சாத்தியமா சார்? ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு ஜாப்ல சேர்றாரு அப்படின்னால் ஒரு கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது 40 வயசில் ரிட்டையர் ஆறாரா, இல்லை 50 வயசில் ஆறாரா, 60 வயசில் ஆறாரா. இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணும் பொழுது அந்த வயசு எப்போ எவ்வளோ வருஷத்தில் அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ப்ரைவேட் கம்பெனிஸில் தான் வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க அப்படி தான் இருக்காங்க. ஈவன் குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க வேற திக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இது வேலை எங்கே கிடைக்குது, என்ன ஏது, அதை டிபெண்ட் பண்ணி அவங்க போகிறதுனால 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிதான் ஆகணும். ஸோ அந்த 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆகும் பொழுது வருமானம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். செலவுகள் ஜாஸ்தியாகுமே ஒழிய கம்மியாகாது. ஸோ அதனால ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது என்னைக்கு ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரோ அன்னிலிருந்தே ஹஸ் டு பிளான் ஃபார் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட். இப்போ எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆன பணத்தை லாஸ்ட்டாக ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பண்ண ஒருத்தர் எல்லாரும் எடுத்துகிட்டு போய் எஃப்டியில் போடுவாங்க. ஸோ இது மாதிரி ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் தாண்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் ரிட்டையர்மெண்ட்காக? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வாடகை அப்படிங்கிறது ஒரு விதமான வருமானம். அதை தாண்டி ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது இன்னொரு. ஃபிக்ஸ்ட் இன்கம்னா ஒரு எஃப்டிலையோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வருமானம் வரக்கூடிய வகையில் அவங்க முதலீடு பண்ணலாம். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுத்துலேயுமே அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ வேறஸ் நீங்கள் அடுத்த இதில் எனக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வேணும் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒன்றுக்கு இன்னைக்கு பண வீக்கம் அப்படிங்கிறது 7% கிட்டே இருக்குது. ஸோ இதில் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 7-8% தான் வருமானம் வரும். அதுவும் வர வருமானமும்
அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5% வருமானம் தான் வரும். ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து 7% அப்படின்னும் பொழுது அவங்களால வந்து அந்த தொகையை வச்சுக்கிட்டு அவங்களோட நீண்ட கால், ஏன்னா இன்னைக்கு வந்து மெடிக்கல் சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால குறைந்தபட்சம் வந்து ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 85 வயசு வரைக்கும் அவங்க உயிர் வாழ்வாங்க. ஸோ அதுக்கு தகுந்த கார்பஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக இருக்காது. அந்த ஒரு கார்பஸ், அதாவது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா பங்குச்சந்தை இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த முதலீடுகளை வந்து எடுத்தால் அந்த முதலீடுகளில் வந்து முதலீடு பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வருமானம் வரும். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு 50 வயசு நபர் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ரிட்டையர்மெண்ட் பணத்தை, ஸோ இதை வந்து எப்படி பிரித்து போட்டால் சார் அவங்களுக்கு வந்து பாசிவ் இன்கம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்? இப்போ 50 லட்ச ரூபாய், இப்போ 50 வயதில் அவர் ரிட்டையர் ஆகி இம்மிடியேட்டாக வந்து அவருக்கு வருமானம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து ஒரு 3 பங்காக வந்து முதலீடு 3 இதுவாக பிரிக்கலாம். அதை 1%, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட முதலீடுகளில் வந்து முதலீடு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 20லேருந்து 30% வந்து வங்கிகளில் வந்து அவங்க முதலீடு பண்ணலாம். வங்கிகள்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்லை வந்து ஒரு கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து முதலீடு பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து வரைக்கும் அவங்க வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் வந்து பண்ணலாம். ஸோ 30% வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப சேஃபு, அதில் செக்யூர், அதில் வந்து ரொம்ப பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது வராது. பட் அதுலேயும் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சீனியர் சிட்டிசன் அப்படின்னு வரும்பொழுது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 8.2% வரைக்கும் இன்னைக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. பட் இதுவே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மித்த ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.2% வந்து வருமானம் வந்துட்டு இருக்கு. பட் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இல்லைன்னா கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து 7லேருந்து 8% வரைக்கும் வருமானம் வரும். பட் பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 12% வரைக்கும் வருமானம் வரும். ஸோ இந்த கலவையாக வந்து அவங்க முதலீடு பண்ணாங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அசட் அலோகேஷன் பண்ணால் அது ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக வரும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் போகிறது பெட்டரா இல்லை வந்து மல்டி அசெட் ஃபண்ட் போகிறது பெட்டரா சார் ரிட்டையர்மெண்ட்காக? ரிட்டையர்மெண்ட் பணத்தை வந்து பிரித்து முதலீடு, அதுவும் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுல பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸில் தான் வந்து முதலீடு பண்ணணும். இதையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதையும் பிரித்து இந்த அக்ரெசிவ் ஹைபிரிட் சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட் அதில், அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் மல்டி அசெட், இந்த 4 வகையான ஃபண்ட்லேயும் வந்து பிரித்து முதலீடு பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீம்லேயும், அதாவது இப்போ அக்ரெசிவ் ஹைபிரிட் அப்படின்னு வரும்பொழுது அதில் கிட்டத்தட்ட ஒரு 65% வரைக்கும் வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு இருக்கும், 35% வந்து கடன் சார்ந்த முதலீடு இருக்கும். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 10லேருந்து 70-80% வரைக்கும் வந்து ஈக்விட்டியில் வந்து அவங்க வந்து எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டெட்டோட சதவீதம் வந்து மேலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். அது ஆனால் அதுலேயும் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி சேவிங்ஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30%, அதிகபட்சமாக 30% வரைக்கும் வந்து ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ மிச்ச இது பார்த்தீங்கன்னா 30% கடன் சார்ந்த இதுவும் ஒரு 30லேருந்து 40% வந்து ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால முதலீடு பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி மல்டி அசெட் அப்படின்னு வரும்பொழுது ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு எல்லாத்துலேயுமே வந்து முதலீடு பண்ணுறதுனால உங்களுக்கு அது வந்து பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இந்த 4 இதுலேயும் வந்து பிரித்து முதலீடு பண்ணுறது எப்பொழுதும் நல்லது. இப்போ நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப், என்பிஎஸ் வச்சு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிபிஎஃப் போகிறது பெட்டரா இல்லை என்பிஎஸ் போகிறது பெட்டரா சார்? பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அது வந்து உங்களுக்கு டெட்டோட ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். ஒரே ஒரு அட்வான்டேஜ் பிபிஎஃப்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் வந்து நீங்கள் லாக்இன் பண்ணணும். அதாவது ஒரு இதை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கட்டாய நிதி தேவைகளுக்கு வந்து நம்ம அதில் வந்து முதலீடு பண்ண முடியாது. நீண்ட கால தேவைகளுக்கு வந்து பிபிஎஃப்ல வந்து முதலீடு பண்ணலாம். அதில் மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வரக்கூடிய வருமானம் வந்து கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ வருமானம் அப்படிங்கிறதுனால பிபிஎஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு முதலீடாக வந்து பண்ணலாம். அதே மாதிரி என்பிஎஸ் அப்படின்னு வரும்பொழுது என்பிஎஸ்ல வந்து அது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து முதலீடு பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து முதலீடு செய்யும் பொழுது அவங்க 60 வயதுக்கு மேலே அதை வந்து பென்ஷனாக தான் எடுத்துக்க முடியுமே ஒழிய அதை வந்து மொத்த தொகையை வந்து வித்ட்ராயல் அப்படிங்கிறது வந்து முடியாது.
அது லாக்இன்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம்ல சார்? 60 வயசுக்கு அப்புறம் எடுக்க முடியாது. 60 வயசு வரைக்கும் பணம் வந்து லாக்இன் ஆயிருக்கும் டியர் 1 அக்கௌண்ட்ல. இதுவே டியர் 2 அக்கௌண்ட்னா அது வேற. அது டியர் 1 அக்கௌண்ட் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்டா தான் இருக்கும். ஸோ 60 வயசுல வந்து அவங்க வந்து அதுல இருந்து வந்து 2/3 வந்து வித்ட்ரா பண்ணலாம், 1/3 வந்து அவங்க பென்ஷனா தான் வந்து மாத்திக்க முடியும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு அப்படிங்கிறதுனால நீண்ட கால அடிப்படையில் வந்து பிபிஎஃப் காட்டிலும் வந்து அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியா தான் வந்து அதை பார்க்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வேலைக்கு போன உடனே ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். நிறைய பேர் வந்து உங்களோட 20 இயர்ஸ்ல வந்து விட்டுடுவாங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றதுக்கு. ஸோ ஒரு 40, 50 ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண முடியுமா சார்? ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய தொகை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ முதலீடு செய்ய வேண்டிய தொகை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அக்குமுலேட் பண்ணக்கூடிய கார்பஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வெரஸ் நீங்கள் வந்து ஏஜ் ஆக ஆக நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடிய கார்பஸும் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி நீங்கள் வந்து முதலீடு செய்யக்கூடிய தொகையும் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அதனால ஆல்வேஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் பெட்டர். ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும்போது பெரிய தப்பு பண்ற விஷயம்னா என்ன சார் சொல்லுங்க? பெரிய தப்பு பண்ற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்ல சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது தான் பெரிய தப்பு. ஸோ எப்ப வேலைக்கு ஜாயின் பண்றாங்களோ அன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க வந்து முதலீடு வந்து தொடங்கினாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா முடியும். இப்போ இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு நிறைய பேர் பண்றாங்கன்னா, உங்களுக்கு பிஎஃப் பணத்தை எடுத்து குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, கல்யாணத்துக்கு இப்படி செலவு பண்றாங்க. லாஸ்ட் காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்க மாட்டேங்குது. எப்படி சார் பாக்குறீங்க? இபிஎஃப் அப்படிங்கிறது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வந்து குறைந்தபட்சம் 1500 ரூபாய், அதிகபட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12% அவங்களோட ஆண்டு வருமானத்துல இருந்து இபிஎஃப் தொகையை பிடிச்சு வந்து கட்டுறாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களோட நீண்டகால தேவைகளுக்காகத்தான், அதுவும் எஸ்பெஷலி வந்து ஒவ்வொரு தனி மனிதனோட ரிட்டையர்மெண்ட் தேவைகளுக்காகத்தான் இதை வந்து கட்டாயப்படுத்தி முதலீடு செய்ய சொல்றாங்க. அதுல இருந்து வித்ட்ராயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன இதுக்கு வித்ட்ராயல் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகள் படிப்பு, குழந்தைகள் திருமணம், அதுக்கப்புறம் மருத்துவ செலவு, வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி 4 விஷயங்களுக்கு வந்து அதுல இருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு ரூல். ஆனா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுல மொத்தமா எடுத்து அதை வந்து குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவுக்கு இல்லை கல்யாணத்துக்கு இதுக்காகவே வந்து செலவு பண்ணிட்டு கடைசியில் ரிட்டையர்மெண்ட் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த பணமும் இல்லாமல் போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டுக்காக என்னோட பிஎஃப் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதை வந்து டச் பண்ணாமல் இருந்தாலே இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50-60% வந்து அதுலேருந்தே வந்துடும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த எஸ்ஐபி கான்செப்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்ஐபி போட்டாலே போதுமா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு? வேற எதுவும் பண்ண வேண்டாமா? எஸ்ஐபி போட்டாலே போதும். நீங்க ஆரம்பத்திலிருந்து வேலைக்கு சேர்ந்த அன்னிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 20% நம்ம பணம் கிடையாது, அது வந்து ஃபியூச்சர் ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து முதலீடு செஞ்சாலே அவங்களோட நீண்டகால தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்க முடியும், ரிட்டையர்மெண்ட் தேவைகளையும் வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அவங்க வந்து 20% ஒதுக்கி வைக்கணும். 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல இருந்து 20% வந்து ஒதுக்கி வச்சாங்கனாலே நீண்டகால அடிப்படையில அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்க முடியும், ரிட்டையர்மெண்ட் தேவையும் வந்து பூர்த்தி பண்ண முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீண்ட கால தேவை வந்து பூர்த்தி பண்ண முடியும். ஆனால் இன்ஃப்ளேஷன் ஒரு பெரிய இது பிரச்சனையா இருக்குல்ல சார்? என்னதான் நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சாலும் இன்ஃப்ளேஷனே பாதி பணத்தை சாப்பிட்ருது. அந்த இன்ஃப்ளேஷனை தாண்டி வரக்கூடிய ரிட்டர்ன் தரக்கூடிய முதலீடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து தான் முதலீடு பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் பண்ணினாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 7% இருக்கு. ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது 12% வரைக்கும் பங்குச்சந்தையில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80%, 70 to 80% ஜாஸ்தியா வந்து சம்பாதிக்கிறாங்க, அதாவது இன்ஃப்ளேஷன் தாண்டி. ஸோ அதனால அது ஒரு சிறந்த முதலீடா பண்ணினாங்கன்னா தான் அவங்களால வந்து அவங்களோட நீண்டகால தேவைகளை வந்து. இப்போ புதுசாக ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண ஒருத்தர் யங்ஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அட்வைஸ் தான் என்ன சார் சொல்லுங்க? யங்ஸ்டர் ஒரு வேலைக்கு ஆரம்பிச்ச புதுசுலயே ஒரு 25 வயசுலயே வந்து ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து குறைந்தபட்சம், அதாவது அவரோட நீண்டகால அடிப்படையில் நல்ல இது ஒரு ஈக்விட்டி பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுலேயே வந்து சின்ன வயசு அப்படிங்கிறதுனால ஒரு மிட் கேப் மாதிரி உள்ள பங்குகளை வந்து பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, நீங்கள் என்னதான் இப்போ முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தேடி வந்து போக மாட்டாங்க, அவங்களாம் ஓனர் டிஐஒய் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, பொதுவாக வந்து டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதுல என்ன சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 45-50 முதலீட்டு நிறுவனங்கள் இருக்குது, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள். இதை தாண்டி
ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமும் வந்து கிட்டத்தட்ட நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தனி மனிதனுக்கு தன்னோட தேவை என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம்லாம் இப்போ ஒரு அட்வைசருக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி லைசன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து இந்த கூகுளை பார்த்துட்டு மெடிசின் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. ஒரு டாக்டர் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஜுரம் அப்படின்னு நீங்கள் போவீங்க. ஆனால் அந்த ஜுரத்துக்கு காரணம் என்ன காரணத்தினால அந்த ஜுரம், இது மலேரியா ஃபீவரா இல்லை வைரல் ஃபீவரா இல்லை வந்து டெங்குவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியது தான் வந்து மருத்துவர். அதே மாதிரி தான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிறவர் வந்து உங்களோட தேவைகளை அறிஞ்சு உங்களை வந்து கைட் பண்ணுவார். ஸோ அதனால கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி அந்த தகுதி இருந்தால் அவங்க வந்து டூ இட் யுவர் செல்ஃப் பண்ணலாம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீட்டு ஆலோசகர் அப்படின்னு வரும்பொழுது அவர் வந்து முதலீட்டாளர்களோட பணத்தை வந்து நிர்வாகம் பண்ணல, அவங்களோட சைக்காலஜியை தான் வந்து நிர்வாகம் பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. இந்த கடந்த ஒரு 4 வருடமா வந்து பாசிட்டிவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பங்குச்சந்தையில வந்து முதலீடு பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்களோட பிஹேவியர் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து பங்குச்சந்தை பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா அது நெகட்டிவ் ஆகும்பொழுது அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து அந்த டூ இட் யுவர் செல்ஃப்ல தான் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட வந்து இது ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணாங்கன்னா அந்த முதலீடை வந்து அவங்க தொடர்றாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலீடை வந்து டூ இட் யுவர் செல்ஃப் பிளாட்ஃபார்மில் பண்ணவங்க அவங்களோட முதலீடு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் தான் அது வந்து அவங்க அந்த முதலீடு வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே வந்து ஒரு அட்வைசர் மூலமாக போனது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து எல்லா எஸ்ஐபியுமே 5 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஸோ இதனால வந்து இந்த டூ இட் யுவர் செல்ஃப்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் தான் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம். இன்வெஸ்டர் தான் ப்ராப்ளமே ஒழிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களோ இல்லை அவங்க செய்த முதலீடுகளோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால ஆல்வேஸ் வந்து அந்த அட்வைசர் ஆல்ஃபா அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து இருக்கும். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார்.